ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து லைக் வந்து இஃப் இன் கேஸ் வந்து நம்ம எஸ்ஆர்ஓ செலக்ட் பண்ணியிருக்கோம், லைக் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து தப்பாக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அலாங் வித் தட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அது ஷார்ட் வீடியோ அப்படிங்கிறனால அனதர் ஆப்ஷனுமே நான் வந்து இங்கே சொல்ல போகிறேன். லைக் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் மறந்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி அப்ளிகேஷன் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அண்ட் பாதியில் ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து எகெயின் வந்து நம்ம வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் வந்து எஸ்ஆர்ஓ டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இ சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இ பேமெண்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேஞ்ச் எஸ்ஆர்ஓன்னு இருக்குல்ல அதை கொடுத்துட்டு இனிஷியேட் எஸ்ஆர்ஓ சேஞ்ச் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப் ரெஜிஸ்டர் எஸ்ஆர்ஓ இந்த சென்ஸ் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த டேட்டுக்கு வந்து லைக் வந்து எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு சேஞ்ச் பண்ணுமோ அதுக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து பேமெண்ட் பண்ணியிருப்பீங்களா அதோட டிரான்சாக்ஷன் ஐடி கொடுத்து இங்கே சர்ச் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் வந்து AAA அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வியூ ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து லைக் வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் பேமெண்ட்டோட அப்ளிகேஷன் ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா இ பேமெண்ட்டில் போய் அப்ளிகேஷனில் போய் எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து வியூ ஆகும். அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்தோ இல்லை அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா. அண்ட் டிராஃப்ட் லிஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது டிராஃப்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வியூ ஆகும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லோட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணும் ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த டிராஃப்டில் எல்லாமே இருக்கும். நீங்கள் லோட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இல்லை நோட்டீஸ் ஃபில் பண்ணும்போது சேவ் அப்படின்னு சென்ட்ரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இங்கே டிராஃப்டில் சேவ் ஆகும். ஐ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். ஆப்வியஸாக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் உங்களை வந்து செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. தேங்க்யூ.